இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நீங்க தேவனை எந்த சூழ்நிலையிலும் குறை சொல்லாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூரணமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால இன்றைய சூழ்நிலையை பார்த்து நாளைக்கு வரப்போற ஆசீர்வாதத்தை தயவு செய்து உங்க வாயினால கெடுத்து போட்டுறாதீங்க, இழந்து போயிடாதீங்க. இன்றைய சூழ்நிலை இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும், மாறி போயிடும். ஆமென். பிரச்சனை எப்படிப்பட்டது தெரியுமா? காணல் நீரை போன்றது. ரோட்ல தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும், ஆனா மாறிடும். பிரச்சனை எப்படிப்பட்டது தெரியுமா? புகை மாதிரி. இன்னைக்கு நம்ம பக்கத்துல புகை அடிச்சுக்கிட்டே இருக்கோம், கொஞ்ச நேரம் காற்று அடிச்ச உடனே அந்த புகை அது தன்னால ஓடி போயிடும். விளங்குதா? அதனால பிரச்சனையை கண்டு மனம் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு முடிவு வரையிலும் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை எண்ணி கர்த்தரை துதித்துக் கொண்டிருங்கள். அவரை பற்றி குறை சொல்லாதீர்கள். ஆண்டவரை பற்றி குறை சொல்லாதீங்க. அவர் யோபுவை பற்றி யோபு தன்னுடைய வாயினால பாவம் செய்யலையா? ஒரு சின்ன சோதனை வந்த உடனே ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏன் அங்கலாய்க்கிறீங்க, முறுமுறுக்கிறீங்க, கேள்வி கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் அனுமதித்திருப்பார்.